நிலையில் இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன். இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததை போல எண்ணி நான் பூரிக்கிறேன். அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவைகளும் சொல்லி மாள முடியாது. அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி மாலையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவடுகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன், சிவகங்கை சீமையின் மன்னன், காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்து விட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவடுகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாட்சி வரைக்கும் நடந்தார் வேலு நாச்சியார். அன்றைக்கு